இந்த புது வருஷத்தை சூப்பராக வரவேற்க பாருங்க அப்படின்றலாம் முட்டி போடுங்க. முட்டி போட்டியா? கண்ண முடியலாமா? நம்மளுக்குள்ள ஒரு சில காரியங்கள் நம்ம பண்ண போகிறோம். சரியா? என்ன புது வருஷம் என்னவா? இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது? 1.25 மணி நேரம் இருக்கா? இல்லை, என்னதான் பார்க்குறீங்க? யாரும் கண்ணை மூடி ஆண்டவரை பார்க்கணும், அது இது ஒன்றும் கிடையாது. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன் சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை. உன் தாயே உருவாகலையா? உன் கருவை ஆண்டவரில் காண முடியுமா? முடியுமா? எப்படி முடியும்? எதனால முடியும்னு சொல்ற? நம்ம சிருஷ்டித்தவர் அவர்தான். நான் இங்கே மைக்கில் இருக்கவங்க யாரையும் கேட்கல, நான் அங்கே விசுவாசிகளை கேட்குறேன். நான் எப்படி முடியுங்க? அது எங்களுக்கு தெரியுங்க. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா நீங்கள் பாட்டு பாடுறீங்க. என்ன எப்படி அது தெரியும் உங்களுக்கு முன்னால்? எப்படி அதெல்லாம் நடக்குது? சும்மா ஏதோ பாட்டு பாடினா ஒருத்தன் அதனால் பாடிடுறோம் நம்மளும்.
ஆதியிலே தேவன். வானத்தையும் சிருஷ்டித்தார். அதுக்கு முன்னால ஒரு வசனம் நான் உருவாக்குனேன், அது படிச்சீங்களா? சத்தமா சொல்லுங்க காலையில். ஆமா, ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாலே அவர் என்ன இருந்தாரு? அநாதி தேவனா இருந்தார். அதுக்கு முன்னால 1000 ஆண்டுகள், மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் ட்ரில்லியன்ஸ் ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அவர் என்ன பண்ணாரு? இது எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு? உருவாக்குனவராக இருக்கிறாரு. இப்போதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால் நான் படிச்சேன். நான் டைனோசார், எத்தனை பேர் டைனோசார் பார்த்துருக்கீங்களா? உள்ளவாண்டிங்களா? எத்தனை பேர் டைனோசார் பார்த்துருக்கீங்க? எங்க உங்க தோட்டத்தில் பார்த்துருக்கீங்களா? போட்டோவில் நீ பார்த்துருக்க சான்ஸ் கிடையாது. போட்டோவில் நீ பார்த்துருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஏதோ எவனோ ஒருத்தர் வரைஞ்ச ஃபோட்டோ என்ன நீ பார்த்துருக்க, உண்மையான ஃபோட்டோவில் நீ என்ன பண்ணியிருக்க முடியாது. ஆமாம், ஏவனா எங்கெங்கேயோ தோண்டி ஏதோ எலும்பு அது இதுன்னு. ஆனால் டைனோசார்னு ஒன்று இருந்துச்சு, புரியுதா? ஆண்டவர் படைத்தது. ஆனால் இங்கே இவனுக்கு தான் அந்த என்ன பண்ணிட்டானுங்க, ஹிஸ்டாரிக்கல் படி, இது வரலாறு படி 1800 ஆண்டுகளுக்கு பிறகு தான் என்ன ஆச்சு, அந்த பேர் டைனோசார்னு வந்துச்சு. அதுக்கு முன்னால் அதுக்கு பேர் டிராகன். என்ன, டிராகனை பற்றி நாம் என்ன பண்ணுவோம்? பைபிளில் படிப்போம், சரியா? படைப்பு, ஆண்டவருடைய படைப்பு ஆண்டிலிருந்து என்று வரைக்கும் இருக்கிறதா இருக்குது. அப்போ அது அப்படி படைத்தவர் தான் உங்களை படைத்த தேவனாக இருக்கிறாரு, இல்லையா? 1 2 3 4 ஜீவனுள்ள தேவனே வரோ, ஜீவ பாதலே நடத்து, ஜீவ கண்ணீர் ஊற்றிலே, ஜீவ பெற என்னை நடத்து, ஜீவ கண்ணீர் ஊற்றிலே, ஜீவ பெற என்னை நடத்து. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர், ஜீவ கண்ணீர் ஊற்றிலே, ஜீவ பெற என்னை நடத்து, ஜீவ கண்ணீர் ஊற்றிலே, ஜீவ பெற என்னை நடத்து. பாவிகள் துரோகியா, பாவாத்மா மக்களை தூயா, பாவிகள் துரோகியா, பாவாத்மா மக்களை தூயா, பாதகனின் பாவ போக்கவே, பாதகன் போல் பொங்கி நீரலா, பாதகனின் பாவ போக்கவே, பாதகன் போல் பொங்கி நீரலா. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே பரிசுத்தர், இயேசுவே வல்லவர், இயேசுவே பாதகனின் பாவ போக்கவே, பாதகன் போல் பொங்கி நீரலா, பாதகனின் பாவ போக்கவே, பாதகன் போல் பொங்கி நீரலா. அவர் பெரியவர். பாவிகள் யாருங்க? நீங்க என்ன, நீங்க எல்லாம் என்ன சேர்த்துக்கிறீங்க, எங்களுக்கு சேர்த்துக்கிறீங்க? நான் பாவிகள் துரோகிகள் யாரு? நானு. நீ. கால் வலிக்குதா? சரி, ஏச்சு நிற்போம்ல, ஏச்சு நிற்போம்ல. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவாதம், பாதகனின் பாவம் போக்கவே, பாதகன் போ. எங்க தொங்கினாரு அவரு? உங்க வீட்டு அருகால தொங்கினாரா? எங்க தொங்கினாரு? சிலுவை மரத்து தொங்கினார், சரியா? நம்ம இன்னைக்கு ஆராதனை ஆரம்பிக்கிற நேரம் ஆயிடுச்சு. ஒரு சின்ன கதை சொல்லி நான் ஆரம்பிக்க போறேன், சரியா? நான் சின்ன வயசுல பார்த்த ஒரு இது, ஆனால் இப்போ அது ஒரு கதையா இப்போ போட்டுத்தாங்க. நான் சொல்றேன். எருமாடு பார்த்துருக்கியா?
ஆ இங்கே யார் எது எருமாடு இருக்குதா இங்கே? ஆ நம்மள சில பேர்த்துல எருமாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? எதுக்கு சொல்லுவாங்க? எது ஆ சொன்னாலும் எது சொன்னாலும் ஏறலைன்னாக்கா சரி எருமாடு. எருமாடு தடிமாடு அப்படி சொல்லுவோமா? இந்த எருமாட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அதே போல் பசுமாடுன்னு இருக்கு. பசுமாடு இருக்குதா? பார்த்துருக்கீங்களா? பசுமாட்டுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அதை பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த புயல் காற்று மழைன்னு வரும்போது இந்த எருமாடு என்ன திரும்ப பண்ணும்? யாரை பார்த்துருக்கீங்களா? நம்மள எருமாட்டை பார்த்தது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ அது எப்படி கண்டுபிடிக்குது? இந்த புயல் காற்று மழைன்னு வரும்போது இந்த எருமை மாடு என்ன பண்ணுமா? அதை நோக்கி ஓடுமா. இப்படி புயல் காற்றுலாம் இப்படி வருதுனாக்கா யார் சொன்னீங்களா? இப்போ எனக்கு இல்லையா? இங்கேருந்து புயல் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கேன், இப்படி வருதுன்னு வச்சுக்கேன், இந்த எருமாடு என்ன பண்ணுன்னா இந்த புயல் காற்று மழையை நோக்கி என்ன பண்ணுமா? ஓடுமா. நம்ம சொல்கிறோம் எருமாடு தடிமாடு உனக்கு அறிவு இல்லையா? ஆனால் இங்கே கதையே வேறு. இந்த புயல் காற்று மழை இடி மின்னல் போது இந்த எருமாடு என்ன பண்ணுமா? அதை நோக்கி வேகமாக ஓடுமா. ஆனால் இந்த பசுமாடு என்ன பண்ணுமா? இந்த புயல் காற்று இடி மின்னல் சத்தம் கேட்டு என்ன பண்ணும்? ஆப்போசிட் சைடில் ஓடும். அப்போ பாரு, ஆண்டவர் கொடுத்துருக்குற அறிவு. நீ எருமாடா பசுமாடா எனக்கு தெரியாது, நீ என்ன தெரிஞ்சுக்க போகிற எனக்கு தெரியாது. இந்த எருமாடு புயலில் காற்றில் இடியில் மின்னலில் அதை நோக்கி ஓடுறதுனால என்ன ஆகுதுனாக்கா இந்த புயல் கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்? என்ன ஆகுது? எருமாடு புயல் என்ன ஆகுது? சொல்லுங்கம்மா. புயல் கடந்து போயிடுது. அந்த எருமாடு இப்போ புயலை எதிர்த்து ஓடும்போது புயல் கடந்து போயிடுது. ஆனால் இந்த பசுமாடு என்ன பண்ணுது? அது கூடயே ஓடுறதுனால இந்த பசுமாடு ஓட ஓட அந்த புயல் என்ன பண்ணுது? புரியுதா நான் சொல்றது? எருமாடு புயலுக்கு எதிராக ஓடுது. அதனால அது அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ அந்த புயல் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடும்? புயலுக்கு ஓடிடும். ஆனால் இந்த பசுமாடு இந்த புயல் கூடயே ஓடுமா. புரியுதா? புரியுறவங்களாம் அலையிலே சொல்லுங்க. தம்பிங்களா, சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே தான் உட்காரணும். சுந்தர் சார் பின்னால் போய் உட்காருங்க. நீங்கள் வெளியில் போகிறாங்க, அப்படியே வெளியில் போயிட்டே இருக்கணும், திரும்பி வரக்கூடாது. சரியா? அப்போ அந்த எருமாட்டுக்கும் பசுமாட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதுதான். நீ எருமாடாக இருக்க போறியா பசுமாடாக இருக்க போறியா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த புயல் அந்த இதை நீ கடக்கணும்னா என்ன பண்ணி ஆகணும்? எதிராக தான் நீ போகணும். இன்னைக்கு அந்த காரியத்துக்கு எதிராக புது வருஷம் பிறக்க போகுது. என்ன நீ பழைய வருஷத்துலேயே ஓடிக்கிட்டு இருக்க போறியா பசுமாடு மாதிரி? புயல் கூடயே ஓடிக்கிட்டு இருக்க போறியா? இல்லை அந்த புயல் எதிராக எருமாடு மாதிரி ஓட போறியா? எருமாடு தப்பிச்சுக்கும், ஆனால் அந்த பசுமாடு மாட்டிக்கும். சரியா? அதில் இன்னைக்கு யாராக நீங்கள் இருக்க போகிறீங்க இந்த புது வருஷத்தில்? ஏன்னா என்ன ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது இல்லையா? 12 மணி ஆனாக்கா எல்லாம் கதை முடிக்கு பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு கதை சொல்லிட்டு 2 கதை சொல்லிட்டேன். இந்த நாள் வரை எல்லாம் கதை முடி. இந்த நாள் வரை, இந்த நிமிடம் வரை நம்மளை இந்த தேவன் வல்லமையாக காத்திருக்கிறார். 1.5 மணி நேரம் இருக்கு. என்ன இந்த 1.5 மணி நேரத்தில் நீ மன்னிப்பு கேட்பியோ, நீ அழுவியோ, நீ புலம்புவியோ, நீ செய்ததெல்லாம் நினைத்து துக்கப்படுவியோ, என்ன பண்ணுவியோ தெரியாது. ஆனால் இந்த மட்டும் உன்னை காத்த எபினேசர், இனிமேலும் உன்னை காக்க வல்லவராக இருக்கிறார். அதை நினச்சி பார்க்கணும் பண்ணி. சரியா? ஏன்னா இந்த 10:30 மணிலேருந்து 12 மணி ஆகிறதுக்கு இன்னும் 1.5 மணி நேரம் தான், சீக்கிரம் போயிடும். ஆனால் அந்த 12 மணிக்கு அப்புறம் உனக்கு ஆரம்பிக்கிற அந்த புது வருஷத்தில், புது வாழ்க்கையில், புது நிலைமையில், புது ஜீவனில், புது ஆண்டோடைய பிரசனத்தில், ஆண்டோடைய புது பிரசனத்தில் நீ இருக்கணும்னாக்கா அந்த தேவனை நீ யோசிக்கணும். அந்த தேவனை நீ யோசித்துக்கணும்.
எல்லாரும் கண்ணை மூடி ஜெபிங்க பார்க்கலாம், உங்களை ஒப்பு கொடுத்து. இந்த நன்றி மட்டும் அப்பா. காத்த எபினேசரே. இந்த மட்டும் இனிமேலும் இந்த காக்க மட்டும் இந்த மட்டும் இந்த மட்டும் காத்த எபினேசரே. ஹல்லேலூயா. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. இந்த இந்த மட்டும் மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. ஹல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அந்த இயேசுவை. இந்த மட்டும் காக்க எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. யோர்தானின் செங்கல் எதிரே எழும்பினாலும், சாபம் பிசாசு சோதனை வெடிக்கிட்டாலும், இயேசு நாமத்திலே அகற்றினார். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாக பிசாசின் சோதனை போதிலும், சாக பிசாசின் சோதனை போதிலும், இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். தலைக்கு மேல கரங்களை தட்டி சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. நல்ல உற்சாகமா சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகம் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபை என் மேலே மகி பாரில் ஊற்றிடுமே. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகம் என்னை காக்கும் தேவனே. சேனை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகம் என்னை காக்கும் தேவனே. மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகி பாரில் ஊற்றிடுமே. மகி பாரில் ஊற்றிடுமே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. இந்த மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே. இனிமேலும் காக்கும் யெகோவாவீரே. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாய் மாறுதே தேவன். பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனை ஆடுது. பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனை ஆடுது. உந்தன் மகிமையின் இங்கே வாழ்வேன், உந்தன் மகிமையின் இங்கே வாழ்வேன். நாங்க மறுரூபம் அடைந்திடவே, நாங்க மறுரூபம் அடைந்திடவே. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம்
சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. இந்த மட்டும் காத்தையை நேசரே இனிமேலும் காக்குவாயிரே. இந்த மட்டும் காத்தையை நேசரே இனிமேலும் காக்குவாயிரே. எந்த வாழ்க்கையில் மாறுவேளே, எந்த வாழ்க்கையில் மாறுவேளே, இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவை. சூப்பர் சூப்பர், எல்லாம் சூப்பராக பாடினீங்க, கை தட்டினீங்க, டான்ஸ்லாம் ஆடினீங்க, ஸ்டெப்லாம் போட்டீங்க. எனக்கு ஒரு கேள்வி, என்ன பழமையெல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதாக தேவனே ஆனது. நீ பூரா என்ன பழசில் ஒழிச்சு கட்டினீங்க? நீ பூரா எல்லாம் வீட்டில் இருந்தீங்க இல்லையா? பழசு எல்லாம் என்னத்தை ஒழிச்சு கட்டுனீங்க? பழமையெல்லாம் ஒழிந்து போனது என்ன ஒழிச்ச? ஹலோ ஹலோ, பாட்டு பாடினா பழமையெல்லாம் ஒழிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே, உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே. எம்பிட்டு பொய் பார்த்தியா? உந்தன் மகிமையில் இறங்கியே வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. என்னத்தை கழிட்டுனா இன்னைக்கு பழசுல என்னத்தை கழிச்சு விட்டு போட சொல்லு? இந்த பக்கம் ஐயாங்களா, செஞ்சுக்கிட்டீங்களா? என்னத்தை விட்டுட்டு வந்தீங்க பழமையெல்லாம்? ஏயா என்ன கூப்பிட்ட கோயிலுக்கு நம்ம தாளம் அடிக்க போகிறோம், தப்பட்டை அடிக்க போகிறாங்க, மோளம் அடிக்க போகிறாங்க, விசில் அடிக்க போகிறோம். நீ என்னமோ புதுசு புதுசாக என்னமோ சொல்கிறிய? என்ன பழமையில் என்னத்தை ஒழிக்க முடியும்? பழைய சொல்கிற இப்பெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ பழசு என்னத்தை விடுறது? யாராவது விட்டியா பழசு? அதை தான் இப்போ நீங்கள் யோசிக்கணும். இந்த இப்போ இருக்கிற கடைசி கொஞ்சம் நேரத்தில் பழமை என்னத்தை ஒழிச்சு. இப்போ அடுத்தது அதுக்கு முன்னால் அதோட சூப்பர். சேயை காக்கும் ஒரு தாயை போலவே சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவன். மகத்தான கிருபையின் மேலே மகிபானி ஊற்றணுமாப்ட. அப்போ நீ என்ன பண்ண சொல்லு? ஊற்றுறதுக்கு சொல்லு. என்ன பண்ணுன்னு சொல்லு. யோசித்து பார்க்க சொன்ன உங்களுக்குலாம் சொன்னீங்க இல்லையா? ஐயோ அங்கே வரமா இப்போ தான் கண்ணை மூடுது. ஐயோ இவனை பார்த்தாலே என்ன பண்ணுறான்? 1008 கேள்வி கேட்குறான். இதுதான் உங்களுக்கு இந்த வருஷம். என்ன இந்த வருஷ கடைசியில் நீங்கள் என்னத்தை பேர் விட போகிறீங்க? எல்லாத்துக்கும் விடுறதுக்கு நிறையா இருக்கும், எல்லாத்துக்கும் விடுறதுக்கு நிறையா இருக்கும். ஆனால் விடுறதுக்கு தான் நம்மளுக்கு என்னது? ஆமாம், கோயிலுக்கு ரொம்ப லிப்ஸ்டிக் போட்டுக்கணும், மையை விட்டுக்கணும், ஸ்டைலாக வரணும், புது புது ட்ரெஸ்ஸு போட்டுக்கணும். ஆனால் நம்மள இருக்க அந்த திமிரு என்ன இருந்தது கிடையாது. எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கணும், எல்லோரும் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரணும், எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் வரணும், எல்லோரும் என்ன பண்ணணும்? ஸ்டைலாக இருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது கிடையாது. வெளித்தோற்று தான் மாறுது, உள்ளுக்குள்ள என்னது? தாவீதுராஜ் அழகாக சொல்கிறேன், நான் செத்த நாய். செத்து போன நாய் என்ன பண்ணான்? அப்போ உள்ள இருக்கிறது என்ன பண்ணுறான்? அகத்தின் அழகு
அப்போ நீ எனக்கு சொல்லலனாலும் அங்கே சொல்லு, அங்கே சொல்லாமா? சொல்லமா? அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அனாதையாய் அலைந்தே நான் திரிந்தேன் ஐயா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். எதிராக வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, உனக்கு எதிராக எழுப்பின காரியத்தை என் தேவன் முறியடித்த தேவன். எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. கரங்களை தூக்கி அப்பா உமக்கு நன்றி. இந்த நிலையில அவர் அன்ப அவருடைய பிரசன்னத்தை வெற்றி கொள்ளுகிற பிள்ளைகளா இருங்க. அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை எவ்வளவு உபத்திரங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு அவமானங்கள் இருந்திருக்கும், எவ்வளவு நிந்தைகள் இருந்திருக்கும். ஆனா என் தேவன் உனக்கு பலத்தை ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசை தந்த தேவன். துணை செய்கிறே அப்பா, அப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இப்பதான் நான் ரியலைஸ் பண்ணி பாக்குறேன், எந்தெந்த பாதையெல்லாம் என்னை நடத்தி வந்த தேவனா இருக்கீங்க. ராஜா உமக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். அனாதையாய் அலைந்தேன் நான் திரிந்தேன் ஐயா. ரெண்டு கரத்தை தூக்கி அனாதையாய் அலைந்தே நான் உங்க சத்தம் வானத்துக்கு எட்டட்டும். அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா, அழாதே என்று சொல்லி அழைத்தீரையா. இப்ப அப்பா உனக்கு கூப்பிடலாமா? அப்பா உமக்கு நன்றி. நீ வாய்களை திறக்கும் போது என் தேவன் நன்மையாய் நிரப்புகிற தேவனா இருக்கா. நன்றி அப்பா உமக்கு நன்றி. எக்கால சத்தம் துணிக்கட்டும், உன் வாயிலிருந்து சத்தத்தை துணிக்கும் தடைகளை உடைக்கிற தேவனா இருக்கிறார். நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன், நான் நன்றி சொல்லுகிறேன். எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைத்தீரே. அப்பா
கரத்தை உயர்த்தி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுகிறேன் நான் நன்றி சொல்லுகிறேன் நான் நன்றி சொல்லுகிறேன். ஆமா, இப்ப நினைச்சு பாப்பீங்க, நான் எப்படி இந்த பாதையில நான் நடந்து வந்தேன்னு தெரியல, எப்படி இந்த என்னோட குடும்பத்தை நான் நடத்தி வந்தேன்னு தெரியல, எப்படி என்னோட பிசினஸ் நான் எடுத்து நடத்தினேன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் தெரியுமா நினைக்கிறீங்க? எப்படி தெரியுமா அது லெகுவா மாறுது? அது உங்களுக்கு ஒரு சுமையா தெரியல, அது ஒரு வழியா தெரியலன்னா ஏன் தெரியுமா? ஏன்னா என் தேவன் பலத்தின் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுஷை தருகிற தேவனன். அதனால நீ நானும் என் ஆராதிக்கிறோம் தேவன் கிறிஸ்து உனக்குள்ள ஜீவிக்கிறவரா இருக்கார். நிறைய பாதைகள், கரடு மேடுகள், பள்ளங்களோட வாழ்க்கையில அநேக பள்ளங்கள் இருக்கு, மேடுகள் இருக்கும். ஆனாலும் அந்த இடத்துல என் தேவன் முன் கரத்தை பிடித்து நடத்தின தேவனா இருக்கிறார். நன்றி ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே, எப்படி நன்றி சொல்வேன்? இப்ப சொல்லலாமா? நான் எப்படி நன்றி சொல்வேன்? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தீர், தேவனே உம்மை துதித்தேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் உன்னை விசாரிக்க கூட ஆள் இல்ல, ஆனா தாழ்மையில கிடந்த உன்னை தேவன் உன்னை தூக்கி எடுத்தார். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? பலவீனம் என்னை தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனம் என்னை தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தில மறித்து போய் என்னை பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன்? நான் எப்படி நன்றி சொல்வேன்? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா.
வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் செய்தார் தான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு பாட்சி என்னன்னா, நம்ம இன்ன வரையும் ஜீவனுள்ளதா வச்சிருக்காருல்ல, அதுவே முக்கியமான சாட்சி தான். அதனாலதான் உயிர் உள்ளவர்கள் தேவனை துதித்தார்கள். உன்னை என்னையும் சிருஷ்டித்த தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கோம். இந்த வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வருஷங்கள் முடிங்க, ஆனா வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாத தேவன், உனக்குள்ள வசிக்கிற தேவன், எப்போதுமே ஜீவனுள்ள வார்த்தை எப்போதும் உன்னை பின்தொடர்ந்து உன்னை ஆசீர்வதிக்கிற வார்த்தையா இருக்குது. Thank you, Jesus. கரங்களை வானத்துக்கு நேராக தூக்கி உயர்த்தி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, வாய்களை திறந்து நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. தாய்மடியில் கிடந்தேன், தயவால் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். தாய்மடியில் இருந்தேன், தயவால் நினைத்தேன், தேவனே உம்மை துதிப்பேன். பலவீனன் உம்மை தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்னை தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஆமா, தாழ்மையில கிடந்து அவரோட தயவை கொடுத்து உன்னை தூக்கினாரு. பாவத்துல எப்படியோ மரித்து போய் கிடந்திருப்போம், அவர் நம்ம பாவத்துல நம்மளை ரட்சித்தார். பலவீனம் இல்லாம நம்மளை தள்ளி விடாமல் அவரோட பலத்தை கொடுத்து நம்மளை இடை கட்டினார். அவருக்கு எத்தனை நன்மைகள் செய்து, எவ்வளோ கொடா கொடி ஸ்தோத்திரம் சொல்லலாம். கரங்களை தட்டும் போது அவர் மகிமைக்கார உங்க மத்தியில கடந்து வருவதாக. நன்றி அப்பா, நன்றி ராஜா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மாஸ்டர். இந்த ஆராதனை ஆவியானவர் ஆண்டவரே, நாட்கள் போனா போதற்கு என்னுடைய வார்த்தை உன்னை பின்தொடருது. அது உயிர்ப்பிக்கிற வார்த்தை, உன்னை திடப்படுத்துகிற வார்த்தை, உன்னை பலப்படுத்துகிற வார்த்தை, உன்னை உயர்த்துகிற வார்த்தையே இருக்குது. கவலைப்படாதே சிறுமந்தையே, பயப்படாதே சிறுமந்தையே. அப்படி உன்னையும் என்னையும் பார்த்து தாங்க சொல்றாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேங்க்யூ ஜீசஸ். ஆராதனை நீர் ஆசத்துக்கு பலப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. ஆவியினர் நீர் ஆசத்துக்கு பலப்படுத்து ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லலாம். ஹல்லேலூயா.